ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு அந்த கோவில் ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, நம்ம மனசில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது வந்து அங்கே 3500 வருஷம் வந்து பழமையான மாமரம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல போயிட்டு வந்து உங்களுக்கு வேண்டுதல் ஏதாவது இருக்குது, அதாவது உங்கள் மனசில் வந்து நிறைய நாள் வந்து நினச்ச விஷயம் வந்து நடக்கலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் சொல்லலாம். நம்ம ஊரில் 8:20 ட்ரெயின், அரக்கோணம் ட்ரெயின், அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு கோவில் வந்து கும்பாபிஷேக பணிக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து மூலவர் வந்து நமக்கு வந்து பார்க்க விடலை. அத்திமரத்தால் ஆன சிவன் தான் வந்து தரிசனத்துக்காக வச்சுருக்காங்க. அவரை பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைன் க்யூவில் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் ஆந்திராவிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே அப்படியே பார்க்கும்போது அப்படியே சுவாமியை போய் பார்த்துட்டு சரி அந்த மாமரத்தை போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் வந்து அலோவ் பண்ணல. ஏன்னா அங்கேயும் வந்து கட்டுமான பணி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சுவாமிக்கிட்ட வந்து உள்ளன் போட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு, சரி கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நான் வரேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு வேண்டுதல்கள் ஏதாவது நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போங்க. அங்கே இருக்கிற வந்து அந்த மாமரத்துக்கிட்ட போயிட்டு வந்து உங்களோட வேண்டுதல்கள் நீங்கள் சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இது வந்து சத்தியமான உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.